வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நொச்சிக்குப்பம், அதாவது சென்னையில் இருக்க நொச்சிக்குப்பம் அந்த பிளேஸை வந்து ஒரு மினியேச்சராக பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கிங் வீடியோ தான் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ட்ரா பண்ணிட்டேன். ஒரு லேஅவுட் ட்ரா பண்ணிவிட்டு போர்டில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். இல்லை என்னன்னா, நான் நேரில் போய் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு போர்ட் வந்து ஒவ்வொரு விதமாக இருந்தது. எல்லாமே சேமாக இருக்காது. கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஒன்று சின்னதாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி ஒரு சில விஷயங்கள் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட அந்த பாக்ஸஸ் மாதிரிலாம் இருக்கும் அது, அதுக்கப்புறம் அந்த வலைகள்லாம் வந்து ஒரு பஞ்சாக மொத்தமாக ஒரு இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் கேப்சர் பண்ணேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய அந்த மக்கி போன கிளாத், நம்ம டவலோ ஏதோ ஒன்று இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணேன். அண்ட் தென் கொஞ்சம் காட்டன், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன அந்த த்ரெட்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம கட்டியிருந்தால் எப்படி இருப்பாங்க மீன் வலை, ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணுன்றதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த மெட்டீரியல்ஸ். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அந்த மோட்டர்ஸ்லேருந்து உள்ளே இருக்கிற கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். அந்த ஃபியூல் கேனாக இருக்கலாம், ஒரு சில மோட்டர்ஸ்லாம் வந்து பேனர்ஸ் போட்டு கட்டியிருப்பாங்க. இதை வந்து என்னென்னா பெயிண்ட் பண்ணேன், அதாவது அக்ரிலிக் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் அந்த உள்ள லெட்டர்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ அது. போர்ட்ஸில் சைடில் டிசைன்ஸ் அண்டு நேம், ஒரு சில நம்பர்லாம் எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சைடில் வந்து பெயிண்ட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ தான் அது. அப்புறம் ஃபைனலாக ஃபுல் அந்த போட்டையும் வந்து பெயிண்ட் பண்ண அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது. இதை பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். அதில் பாருங்கள், இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து அந்த மீன்லாம் அந்த உள்ளே வச்சுருப்பாங்க, கொண்டு வருவாங்கப்பா, தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த குட்டி குட்டி கூடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரேக்கில் யூஸ் பண்ணி பண்ணது. இந்த டென்ட்டு, அங்கே சின்ன டென்ட் இருந்தது, அது பண்ணியிருக்கேன் பாருங்கள். கார்ட்போர்ட், இதுவும் வந்து போர்டில் கார்ட்போர்டில் தான் பண்ணது. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத்தை வந்து ஃபெவிகாலில் பெயிண்ட் பண்ணி டிப் பண்ணி அதுக்கு மேலே போட்டிருப்பேன். அந்த போட் மேலே இருக்கிறதும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஓவராலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சைஸ் 24x30 சைஸு. ஓகேவா? எது எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்தது, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. இதுதான் பேஸ். ஓகேங்களா? பேஸ் எப்படி பண்ணியிருந்தேன்னா, ஒரு ப்ளைவுட்டில் வந்து கார்ட்போர்டு வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பீஸ்லேருந்து மண் கொட்டி அது பேஸ் ரெடி பண்ணது. ஸோ அடுத்தது அதோட ப்ராசஸிங் வீடியோ வரும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கார்ட்போர்டை வந்து மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ ஒட்டி பேப்பர் மேஷை வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேப்பர் மேஷ் வச்சுட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே டிஷ்யூ வச்சு கவர் பண்ணேன். டிஷ்யூ ஏன் வச்சேன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்டராக இருக்கும், ஸோ அதுக்காக டிஷ்யூ ஓட்டினேன். மேலே மண் நம்ம ஒட்டும்போது கொஞ்சம் அந்த ஒரு டெக்ஸ்டர் ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக டிஷ்யூ வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் எதுனா, அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக டிஷ்யூலாம் ஒட்டிட்டு அடிச்சுட்டு ஃபெவிகாலை ஃபுல்லாக வந்து அந்த நம்ம சர்ஃபேஸில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். பீச்லேருந்து ஆல்ரெடி மண் கொண்டு வந்திருந்தேன். அதை எடுத்து மேலே வந்து ரொம்ப போடாமல் லைட்டாக, அதாவது ரொம்ப இல்லாமல் லைட்டாக அதுக்கு மேலே கொட்டினேன். இப்போது ரொம்ப கொட்டினா அதுக்கு மேலே ஒரு லேயர் மேலே ஃபார்ம் ஆனால் திருப்பி நம்ம சாச்சா என்ன ஆகிடும்னா திருப்பி கீழே தான் கொட்ட மண். ஸோ அதனால் லைட்டாக இது பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாகவே கொட்டிட்டேன், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எங்கெங்கே என்னென்ன சப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டிட்டேன். ஸோ என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி ஃபெவிகால், அதுக்கப்புறம் வந்து அனபான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் மாதிரி தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எங்கெங்கே வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிக்சர் நான் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் எனக்கு எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் இந்த ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும்போது நம்மளுக்கு தெரியக்கூடாது, இன்னும் கிரிப்னஸாக இருக்கணுன்றதுக்காக மேலே லைட்டாக அந்த மண்ணை தூவி விட்டுருவேன். அப்போ என்ன ஆகும், அதோட நமக்கு டைட்டாக பிடிச்சிக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து லைட்டாக மண்ணை தூவி விட்டால் போதும். ஸோ இதுதான் வந்து அதோட பிக்சர்ஸ். ஃபைனலாக முடிச்ச அப்புறம் எடுத்த பிக்சர்ஸ் உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள். ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த டென்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ வந்து உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன அந்த கூடைகள்லாம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்ரே கிளே வச்சு பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கார்ட்போர்டில் தான் பண்ணேன். பட் அது 2D மாதிரி இருக்குன்றதுக்காக ஃபைனலாக வந்து கிளே யூஸ் பண்ணி அது 3D மாடல் மாதிரியே பண்ணிட்டேன். ரியலிஸ்டிக்காக ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்ருக்கிற மாதிரி. ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு கிளியராக நடந்து போகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கும். இது வந்து டாப் வியூ ஃபைனலாக. அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன்.